வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களில் 94.03% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திண்டுக்கல்லைச் சேர்ந்த மாணவி நந்தினி 600க்கு 600 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் மாதம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற்று முடிந்தன. 8,17,000 மாணவ மாணவியர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுதினர். நீட் தேர்வு முடிய காத்திருந்த நிலையில் தேர்வு முடிவுகளை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார். பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியவர்களில் 94.03% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் மாணவிகளில் 96.38% பேரும் மாணவர்களில் 91.45% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகள் 4.93% அதிகம் தேர்ச்சியடைந்துள்ளனர். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு 93.76% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்த நிலையில் இந்த ஆண்டு 94.03% அதிகரித்துள்ளது. பாடவாரியாக கணினி அறிவியல் பாடத்தில் 99.29% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். கணிதத்தில் 98.8% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். இயற்பியல் பாடத்தில் 97.76%, வணிகவியலில் 96.41% பேரும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். அரசு பள்ளிகளில் 89.8% பேரும், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 95.99% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் இதுவரை பிளஸ் 2 தேர்வுகளில் இல்லாத ஒரு வரலாற்று சாதனையை திண்டுக்கல் மாவட்ட மாணவி நந்தினி படைத்துள்ளார். அரசு உதவி பெறும் பள்ளியான அண்ணாமலையார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மாணவி நந்தினி அனைத்து பாடங்களிலும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். நந்தினியின் தந்தை சரவணகுமார் கூலி தொழிலாளி ஆவார். ஏழ்மையான குடும்ப பின்னணியிலும் விடாமுயற்சியுடனும் பயின்று வியத்தகு சாதனையை மாணவி நந்தினி நிகழ்த்தியுள்ளார். இன்னைக்கு நான் இவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பெருமை, இந்த வெற்றிக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது. எங்க பள்ளி, எங்க பெற்றோர்கள், எனக்கு உதவி செஞ்ச எல்லாரும், எங்க வீட்டுல இருக்க எல்லாரும், இந்த பள்ளி எனக்கு அளித்த ஊக்கம், என் மேல வச்சிருந்த நம்பிக்கை, அத்தனை பேரோட நம்பிக்கை தான் இப்ப நான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்க விரும்புறேன். எல்லாரும் அவங்களோட கோல் என்னவோ அதுல போக்கஸ் பண்ணி, மத்த என்டர்டைன்மெண்ட்ஸ் அது இது எல்லாமே வேணும் தான். நமக்கு அது எவ்வளவு தூரம் நம்ம எதை இழக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு கிடைக்கும். சோ இழக்கிறத நினைச்சு நம்ம கஷ்டப்படக்கூடாது. கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா இந்த இழக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா தெரியாது. தன்னம்பிக்கையோட எல்லாரும் படிச்சு எல்லாரும் முன்னேறணும்ன்றது என்னோட ஆசை. ஆடிட்டர் ஆவதே தனது லட்சியம் என நந்தினி தெரிவித்துள்ளார். மாணவி நந்தினியின் சாதனையால் தங்களது பள்ளியே பெருமை கொள்வதாக தாளாளர் நாகஜோதி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த நாள் எங்களுக்கு ஒரு பொன்னான நாளா இருக்கிறது. ஏன்னா எங்களுடைய பள்ளி அண்ணாமலையார் பள்ளிக்கு மிகவும் சந்தோஷமான நாள், பெருமை மிக்க நாள். எங்கள் ரெக்கார்டையே இந்த பொண்ணு பிரேக் பண்ணியிருக்கா. 600க்கு 600 என்பது சாத்தியமே இல்லாதது. அத்துடன் மாணவியின் உறவினர்களும் ஆனந்த கண்ணீர் விட்டனர். என் பேத்தி பிளஸ் 2 தேர்வில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது. எனக்கு ஆனந்த கண்ணீர் தான் வருது. படிக்கிறப்ப ஸ்டடி ஹாலிடேப்ப என் வீட்டுக்கு வரும். படிக்கும்போது நான் குழந்தைக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பண்ணுவேன். கண்டிப்பாக நீ ஃபஸ்ட்டாக வருவடா தங்கன்னு சொல்லி நான் என்கரேஜ் பண்ணினேன். என்னோட என்கரேஜ் மட்டும் இல்லை, என்னோட பேத்தியோட முயற்சி, தன்னம்பிக்கை, முயற்சியினெல்லாம் அந்த பிள்ளை நல்ல முறையில் படித்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிருச்சு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னால் ரொம்ப பேச முடியல, ஆனந்தத்தில் அழுக தான் வருது எனக்கு. பிளஸ் 2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ஜூன் மாதம் 19ஆம் தேதி துணைத் தேர்வு நடத்தப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வரும் 12ஆம் தேதி தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்தார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிகபட்சமாக கணக்கு பதிவியலில் 6000க்கும் மேற்பட்டோர் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்துள்ளனர். அதே சமயம் கணிதம், தமிழ் உள்ளிட்ட பாடங்களில் 100க்கு 100 எடுத்தவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட குறைந்துள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மொழி பாடத்தை பொறுத்தவரை தமிழ் பாடத்தில் 2 பேரும், ஆங்கிலத்தில் 15 பேரும் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்துள்ளனர். இயற்பியலில் 812 பேரும், வேதியியலில் 3909 பேரும், உயிரியலில் 1494 பேரும், கணிதத்தில் 690 பேரும் சதமடைத்துள்ளனர். தாவரவியலில் மட்டும் 340 பேரும், விலங்கியலை பொறுத்தவரை 154 பேரும், கணினி அறிவியலை பொறுத்தவரை 4618 பேரும் முழு மதிப்பெண் பெற்றுள்ளனர்.
இதேபோல் வணிகவியல் பாடத்தில் 5678 பேரும், கணக்கு பதிவியலில் 6573 பேரும், பொருளியலில் 1760 பேரும் சதமடித்துள்ள நிலையில் 4051 பேர் கணினி பயன்பாடு பாடத்திலும், 1334 பேர் வணிக கணித பாடத்திலும் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். இந்நிலையில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் சதமடித்தவர்கள் எண்ணிக்கையில் தமிழ் மற்றும் கணித பாடம்தான் மிகப்பெரிய அளவில் சரிவை சந்தித்துள்ளது. தமிழில் கடந்த ஆண்டு 47 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற நிலையில் இந்த ஆண்டு 2 பேர் மட்டும் முழு மதிப்பெண் பெற்றுள்ளனர். கணித பாடத்தில் கடந்த ஆண்டு 1858 பேர் சதமடித்த நிலையில் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 690 என பாதிக்கு மேல் குறைந்துள்ளது. அதே சமயம் கணக்கு பதிவியல் பாடத்தில் அதிகபட்சமாக 4540 பேர் கடந்த ஆண்டு 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற நிலையில் இம்முறை அந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 67% உயர்ந்து 6573 அதிகரித்துள்ளது. கணித பாடத்தில் ஏற்பட்ட இந்த சரிவால் பொறியியல் கலந்தாய்வுக்கான கட் ஆஃப் சற்று குறையும் என கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 0.5 இருந்து 9 கட் ஆஃப்ஸ் வரைக்கும் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு ரீசன் மேத்தமேட்டிக்ஸ்ல சென்டமும் குறைவா இருக்கு, மாணவர்களுடைய மார்க்கும் அந்த அளவுக்கு அப்ரிஷியபிளா தெரியல. கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய சென்டம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அப்போ கெமிஸ்ட்ரியோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த பயாலஜியில கட்டாயமாக தாக்கும் என்பதால் பயாலஜி சென்ட்ரிக் படிப்புகளை படிப்பதற்கான கட் ஆஃப்ஸ் இந்த வருடம் உயர்வதற்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி, அதே போல பவுல்ட்ரி அண்ட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி போன்ற படிப்புகளை படிப்பதற்கான கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியா இருக்கு. அதே சமயம் வேதியியல், தாவரவியல், உயிரியல், வணிகவியல் உள்ளிட்ட பாடங்களில் சென்டம் எண்ணிக்கை அதிகரித்திருக்கும் நிலையில் கலை அறிவியல் பட்டப்படிப்புகளில் சேருவதில் கடும் போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.